உலகெங்கிலும் உள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குடல் இறக்க நோய் யாருக்கெல்லாம் வரும்? குடல் இறக்க நோய் வருவதற்கான காரணம் என்ன? ஹெர்னியாவுக்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கும் என்பது போன்ற குடல் இறக்க நோய் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு இரைப்பை மற்றும் குடலியல் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஸ்ரீவத்சன் குருமூர்த்தி தகுந்த ஆலோசனைகளை வழங்குகிறார். நேயர்கள் தொலைபேசி வாயிலாக எங்களை தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேட்டு பயன்பெறலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெர்னியாவுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் டாக்டர்? ஹெர்னியா குடல் இறக்கம் என்பது ஒரு பல்ஜ் இருக்கும். ஜெனரலாக காஃப் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும். இது லொக்கேஷனை பொறுத்து இருக்குது. கிராயின் ஹெர்னியான்னு இருக்கிறவங்களுக்கு அது விரைக்கு மேலே இருக்கும். அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்கிறவங்களுக்கு தொப்புளுக்கு மேலே ஒரு சின்ன வீக்கம் மாதிரி தெரியும். அதே மாதிரி இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் பண்ண தழும்பில் சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு வீக்கம் வரும். ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பல்ஜ் தான் தெரியும் அவங்களுக்கு. காஃப் பண்ணும்போது அப்டமன் மசிலை ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த பல்ஜ் பெருசாக இருக்கலாம். பட் படுக்கும்போது ரெஸ்ட் எடுக்கும்போது திரும்ப தானா அது உள்ளே போயிடும். இதுதான் ஏர்லியஸ்ட் சிம்டம். சரி டாக்டர், இப்போ எனக்கு குடல் இறக்க நோய்க்கான அறிகுறிகள் இருக்குது, எனக்கு ஆனால் தெரியல, அதை கவனிக்காமையே விட்டேன் அப்படின்னா அது என்ன பின் விளைவுகளை ஏற்படுது? இது ஒரு நல்ல கொஸ்டின். குடல் இறக்கம் ஆரம்ப ஸ்டேஜில் கவனிக்காமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அன்காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாலேருந்து இட் பிகம்ஸ் காம்ப்ளிகேட்டட். காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியானா என்னென்னா, இதே ஹெர்னியா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டெஸ்டைனும் ஃபேட்டும் அந்த பல்ஜ் வழியாக வெளியில் எட்டி பார்க்குது. அதை கவனிக்காமல் விட்டோம்னா அது அப்படியே உள்ளே போய் மாட்டிக்கும். இர்ரெடியூசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் பிகம்ஸ் அன் இர்ரெடியூசிபிள் ஹெர்னியா. நாள் போக்கில் அந்த இர்ரெடியூசிபிள் ஹெர்னியாங்கிறது அப்ஸ்ட்ரக்ஷன் வரும். அப்ஸ்ட்ரக்ஷன்னா குடல் அடைப்பு ஏற்படும். வேற ஃப்ளோவுக்கான அடைப்பு, குடல் அடைப்பு ஏற்படும். ஓகே. குடல் அடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு வாந்தி, வயிறு உபசம், மோஷன் போக முடியாமல் இருக்கிற தொந்தரவு வந்துடும். அப்ஸ்ட்ரக்ஷன் பிகம்ஸ் an எமர்ஜென்சி. அதை உடனே ஆப்ரேட் பண்ணலைன்னா அந்த மாட்டிட்டு இருக்கிற குடல் ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு குடல் அழுகி போயிடும். ஸோ இட் பிகம்ஸ் ஸ்ட்ராங்குலேஷன். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வராமல் இருக்கணும்னா ஆரம்ப நிலையிலேயே ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஈஸியாக லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணலாம். சரி டாக்டர், இந்த டியூரேஷன், அதாவது பிகினிங்ல இருந்து காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனுக்கு வர்றதுக்கான டியூரேஷன் கால அளவு எவ்வளவு நாளா இருக்கும்? இட் வேரிஸ். இட் இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரிவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாவே சின்ன ஹெர்னியாவே இருக்கும். சில பேருக்கு அது டக்குன்னு உள்ள போய் குடல் அடைப்பு ஏற்பட்டு பிரசன்டேஷனே அவங்க வரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே குடல் அடைப்போட தான் வருவாங்க. ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர் பர்சன். இப்போ ஆண்களை விட பெண்களுக்கு இந்த நோய்கள் அதிகம் வருது அப்படின்ற ஒரு ஆய்வு சொல்லுது. இதுக்கு காரணம் என்ன? இன் ஜென்ரல் நம்ம ஃபீமேல்ஸ்க்கு அப்டமன் மசில் வீக்னஸ் போஸ்ட் ப்ரெக்னன்சி ஹார்மோனல் எஃபெக்ட், போஸ்ட் ப்ரெக்னன்சி இந்த அப்டமன் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால அவங்களுக்கு அப்டமன் மசில் வீக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கைனகாலஜிஸ்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அப்டமன் மசில் எக்ஸசைசஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. போஸ்ட் ப்ரெக்னன்சி இந்த அப்டமன் மசில் எக்ஸசைசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்க அது ஒரு காரணம். அந்த பர்த்துக்கும் போது சிசேரியன் செக்ஷன் பண்ணும்போது அந்த மசில் வீக்னஸ் சரியா பேக் பண்ணணும், அது ஒரு மசில் வீக்னஸ் வரும். மூணாவது காரணம் பார்த்தா எனி சர்ஜரி ஃபார் தட் மேட்டர் ஓப்பன் சர்ஜரி பண்ணோம்னா அந்த இடத்துல ஆப்ரேஷன் ஸ்கார்ல இருக்கிற மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ இந்த காரணத்தினால இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இன்சிஷனல் ஹெர்னியா அண்ட் வென்ட்ரல் ஹெர்னியா இதெல்லாம் ஃபீமேல்ஸில் மோர் காமன். இப்போ கான்ஸ்டிபேஷனோ இல்லைன்னா சிறுநீர் கழிக்கும் போது ஒரு சிரமமோ ஏற்பட்டு அவங்க முக்கி மலம் கழிக்கும் போதும் சரி சிறுநீர் கழிக்கும் போதும் சரி ரொம்ப முக்கி போறாங்க அப்படின்னா அதையே நாட்பட்ட அளவில் செய்துட்டு இருக்கும்போது அதற்கான தீர்வை காணாம தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது அது ஹெர்னியாவுக்கான வாய்ப்பா அமையுமா? ஆமா, எல்டர்லி மேல்ஸ்ல அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் இன்குவைனல் ஹெர்னியா. 60 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு யூரின் போகிறதுக்கு சொட்டா போகிறாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த டைரக்ட் இன்குவைனல் ஹெர்னியான்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மோஷன் போகிறதுக்கு ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது. அதனால அவங்க இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடையும் மோஷன் போகும்போது இல்லை யூரின் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த மசில் வீக்னஸ் அதிகமாகி அந்த பல்ஜ் வழியாக ஹெர்னியா பெருசாகுது. இப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்லேயே அந்த கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சிறுநீர் சரியா போகாதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பார்த்தா இதை தவிர்க்கலாம் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இவங்களுக்கு மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறது, கான்ஸ்டிபேஷனோ இல்லை யூரின் போகிறதுக்கு டிஃபிகல்ட்டியோ, அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெர்னியாக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சிறிய குழந்தைகளுக்கு அந்த நேவல்ல ஒரு பல்ஜ் மாதிரி ஒரு பிளிஸ்டர் மாதிரி இருக்கும் டாக்டர். சின்ன குழந்தைகளுக்கு இது வருவதற்கான காரணம் என்ன? அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இதே தானா? கன்ஜெனிட்டல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம்.
பிறக்கும் போதே சில குழந்தைங்களுக்கு வந்து தொப்புள்ள வந்து ஒரு சின்ன வீக்காக இருக்கும் அம்பிளிக்கல் ஹெர்னியா. அப் டு 6 months அது வந்து நார்மல் தான், அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. பியாண்ட் 6 months அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த இங்குவைனல் ஹெர்னியாவுமே வந்து கன்ஜெனிட்டல் இங்குவைனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கும் போதே சில பேருக்கு வந்து இந்த கிராயிங் பக்கத்தில் ஸ்க்ரோட்டம் பக்கத்தில் ஒரு சின்ன வீக்காக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா அவங்க பிறக்கும் போதே அவங்க டிஷ்யூஸில் இருக்கிற அப்நார்மாலிட்டி பேட்டன்ட் ப்ராசஸஸ் வஜைனாலிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால அவங்களுக்கும் அந்த ஹெர்னியா இருக்குது. குழந்தைங்களுக்கு பண்ணுற ஹெர்னியாக்கும் அடல்ட்டுக்கு பண்ண ஹெர்னியா சர்ஜரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, குழந்தைங்களுக்கு அப் டு 12 years வந்து இதே லேப்ரோஸ்கோப்பியில் நம்ம ஹெர்னியா சர்ஜரி பண்ணாலும் வலை வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, தையல் போட்டாலே அது சரியாயிடும். இப்போ ஒரு முறை ஹெர்னியா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து லேப்ராஸ்கோப்பியோ இல்லை வேற ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு. அதாவது ஓப்பன் ஹெர்னியா சர்ஜரி பண்ணி ரெக்கரன்ஸ் ரேட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பியில் அது மிக மிக குறைவு. அதனால தான் இப்போ வந்து லேப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா சர்ஜரி இஸ் ஆல்மோஸ்ட் பிகமிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். சரி, ஜெனட்டிக்காக இது வரதுக்கான சான்சஸ் இருக்கா? அப்பாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு? சில வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த டிஷ்யூ ஸ்ட்ரென்த் கொலாஜன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான் அந்த டிஷ்யூ ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான. ஸோ அவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட்லி இட் இஸ் நாட் ஜெனடிக், மோஸ்ட்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். பார்த்துருவோம். ஆதிலட்சுமி வணக்கம், திருச்சியிலிருந்து இணையம். உங்களுடைய சந்தேகம் என்ன ஆதிலட்சுமி? சரி, எனக்கு வந்து இப்போ 3 தடவை நான் ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணிட்டேன். சரிங்க. ஆனா திரும்பவும் இப்போ ஹெர்னியா வந்திருக்கு, சுகர் வேற இருக்கு. சரி, உங்க வயது என்ன ஆதிலட்சுமி? எனக்கு வந்து 51 வயசு ஆகுது. சரிம்மா, 3 தடவை எப்படி பண்ணீங்கம்மா? ஓப்பன் சர்ஜரிங்களா லேப்ராஸ்கோபிங்களா? இல்ல, ஓபன் சர்ஜரி தான். 3 தடவைங்களா? ஆமா, அப்ரண்டிஸ் பண்ணதுல ஹெர்னியா வந்துருச்சு. சரி சரி. திருப்பி 2வது தடவை மெஸ் வச்சாங்க. சரிங்க. அந்த மெஸ் செட் ஆகல, சேராம சலம் பிடிச்சிருச்சுன்னு திரும்ப ஒரு ஆபரேஷன் இந்த மெஸ்ஸை எடுத்துட்டாங்க. சரி. இப்ப அந்த மெஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சலம் வந்துட்டு தான் இருக்கு வயிற்றுல, தோல் பகுதியில. சரி. ஆபரேஷன் பண்ணணும், அதான் பண்ணணும்னு சொல்றாங்க டாக்டருங்க. ஆனா எனக்கு பயமா இருக்கு, பண்ணிக்கிட்டா நமக்கு தாங்குமா என்னன்றது. சரி சரி, விவரம் கேட்கிறேன். கேட்கலாமா ஆதிலட்சுமி அம்மா? 3 தடவை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கான தீர்வு என்னன்றதை கேட்கலாம். கவனமா நிகழ்ச்சியை பாருங்கம்மா. சொல்லுங்க டாக்டர், உங்களுடைய விளக்கம் இதற்கான. இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அது ஃபீமேல்ஸ்க்கு வந்து அவங்க ரிப்பீட்டடாக சர்ஜரி பண்ணுறதுனால இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் ஓப்பன் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இது வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். இவங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அப்பெண்டிக்ஸ் தழும்பு பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதில் அப்புறம் மெஷ் வச்சு செகண்ட் டைம் பண்ணியிருக்காங்க, மெஷ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அகெயின் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெஷ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு டியூபர்குலோசிஸ்னால அந்த மாதிரி வந்து மெஷ் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அந்த மெஷ் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கான காரணம் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெர்னியா சர்ஜரியை வந்து லேப்ரோஸ்கோபி மூலியமாகவே பண்ணலாம். 3 தடவை 4 தடவை ஏன் 6 தடவை 8 தடவை பண்ணவங்களுக்கே லேப்ரோஸ்கோபி மூலியமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. லேப்ரோஸ்கோபி மூலியமாக பண்ணுறதுனால பெரிய மெஷ் வைக்கிறதுனால இவங்களுக்கு திரும்ப ஹெர்னியா ரெக்கரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இப்போ இவங்க 3 தடவை பண்ணனால பயப்படுறாங்க டாக்டர். இப்போ மறுபடியும் இவங்க அடுத்த முறை வந்து லேப்ராஸ்கோப்பியே பண்ணுறதா இருந்தாலும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பயம் இருக்கும். அதற்கான உங்களுடைய அந்த அவங்க தைரியத்திற்கான ஆலோசனை? பயம் வேண்டாமா, இந்த மாதிரி திரும்ப திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கு. அப்படியே இருந்தாலும் அதை சேஃபா லேப்ரோஸ்கோபி மூலியமா பண்றதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எல்லாமே இப்போ நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த நேரம் பார்த்துருவோம். ரமேஷ் வணக்கம், கோவையிலிருந்து இணையறீங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன? சார், நான் 2010 வந்து விஜி வேணுகோபால் ஹாஸ்பிட்டலுங்க சார் குடல் இறக்கத்துக்கு பண்ணேங்க கர்னியாவுக்கு. அப்போ வந்துங்க சார் லேப்ரோஸ்கோபிக் மூலம் தாங்க சார் பண்ணாங்க. சரி சார், பண்ணினவர் வயிறு கொஞ்சம் கும்மன் இருக்குது. இருந்தாலுமே சார் இப்போ வந்து நம்ம கேஸ் ட்ரபிள் வந்து சும்மா கேஸ் போயிட்டே இருக்குதுங்க. சாப்பிட்டாலுமே சாப்பிடாம இருந்தாலுமே வயிறு கும்மன் இருக்குதுங்க. கேஸ் வந்து கீழே போயிட்டே இருக்குதுங்க சார். சரி சரி, அது எதனாலும் ஒன்றும் தெரியலீங்க. நீங்க என்ன உணவு அதிகம் சாப்பிடுவீங்க ரமேஷ்? நான்வெஜ் அதிகம் எடுத்துப்பீங்களா? உங்களுடைய வயது என்ன? சார், வயசு வந்து இப்போ 39 ஆகுது. நான்வெஜ் வந்து சண்டே மட்டும்தாங்க சார் எடுப்பேங்க. சரி சரி. மற்ற நேரம் சார் எப்பவுமே ரெகுலரா சாப்பாடுங்க. வாரத்தில் ஒரு 2 தடவை வந்து டிஃபன் போடுவாங்க சார். மற்றபடி ஒண்ணும் இல்லைங்க. எதையும் சாப்பிட்டாலுங்க சார் நம்ம எப்படி சொல்ற குசுன்னு சொல்றோம் இல்லைங்களா? சரி சரி, புரியுது. அது வந்து டருன்னு நமக்கு சத்தம் கேட்டுட்டே தாங்க சார். கேஸ் வந்துட்டே தான் இருக்குதுங்க. சரி சரி, அதாங்க சார் என்னன்னு இப்ப அது கர்னியாவை பத்தி இப்ப ஜெயா டிவில போட்டாங்க. அதுக்காக தாங்க சார் நான். உங்களுக்கு இணை நோய் ஏதாவது இருக்குங்களா? சுகர், பிபி, தைராய்டு அது போல பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா? சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார். எப்ப நார்மல் உடம்பு தாங்க சார். என்ன வேலை பாக்குறீங்க ரமேஷ்? சார் ஐனிங் இஸ்திரி கடைங்க சார். சரி, நம்ம கேட்கலாம் ரமேஷ், உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றத. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க ரமேஷ். மற்ற உங்களுடைய பரிந்துரை.
இவர் வந்து இப்போ இருக்கிற தொந்தரவுக்கும் அந்த ஹர்னியா சர்ஜரிக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை. இப்போ இருக்கிற தொந்தரவு மெயினாக சொல்றது வந்து ஃபிளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதிகமா வந்து அந்த அப்டமன் ப்ளோட் ஆகி அவருக்கு வந்து கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் அந்த ஹர்னியா சர்ஜரிக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது. இது மெயினாக கரெக்ட் பண்ண வேண்டியது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு என்ன காரணத்தினால இந்த மாதிரி வருது, ஆசிட் செக்ரீஷன் அதிகமா இருக்கிறதுனால சில பேருக்கு இருக்கும் ஆசிட் பெப்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது எண்டோஸ்கோபி மூலியமாக கொலனோஸ்கோபி மூலியமாக நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மெயின் ட்ரீட்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட் கண்ட்ரோல். அவங்க டயட்டை கரெக்டாக சாப்பிடக்கூடிய உணவு, சாப்பிடக்கூடிய நேரம், சாப்பிடக்கூடிய அளவு எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணி இதுக்கு வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்தா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், மெடிசின்ஸ் அண்ட் டயட்லேயே வந்து இவரோட சிம்டம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். சரி டாக்டர், இப்போ இந்த ஹெர்னியாவை எனக்கு வரக்கூடாது, நான் இதை தவிர்க்கணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி நடந்துக்கணும் டாக்டர்? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றதுக்கு உண்டான எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. அது சில பேருக்கு ரொம்ப நாளா வந்து காஃப் இருந்துட்டே இருக்கும், ட்ரீட்மெண்ட் பண்ணாமே வச்சுட்டு இருப்பாங்க. ரிப்பீட்டட் காஃப் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக் பண்றவங்களுக்கு அந்த டிஷ்யூ வீக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ஸ்மோக்கிங் பண்றவங்க கண்டிப்பா அதை நிறுத்தணும். ரொம்ப எக்ஸசிவ் வெயிட், அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருமே ஜிம் போறாங்க, அது ஒரு நல்ல பழக்கம் தான். எக்ஸசிவ் வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில இது பண்ண, மற்றபடி நம்ம ரொட்டீன் ஒர்க், ஜென்ரல் ஃபிட்னஸ், வாக்கிங் இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே போதும். முக்கியமான விஷயம் வந்து வெயிட் கண்ட்ரோல். அது ஒபிசிட்டி இஸ் a very important risk factor for hernia. ஸோ உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஹர்னியா வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆமா. சரி, அடுத்த நேரம் பார்ப்போம். பாலமுருகன் வணக்கம், கும்பகோணத்திலிருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன பாலமுருகன்? நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே அப்பா பின்னாடி அடிப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாயிட்டாங்க. இப்ப சரிங்க, இப்ப அடுத்தது என்னன்னாக்கா, இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்ப அவங்க ரைட் சைட்ல திரும்பி ரைட் சைடு கீழே வயிற்று கீழே பயங்கர வலி இருக்குது. இப்ப சரிங்க, ஏற்கனவே வந்து 20 வருஷம் முன்னாடி லெஃப்ட் சைட்ல இறங்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, திரும்ப முடியல, ஏந்திரிக்க முடியல, ரைட் சைடு கீழே பயங்கர வலி பயன் இருக்குது. சரிங்க, வயது என்ன ஆகுதுங்க அப்பாவுக்கு? வயது 84 சார். சரி, சுகர் பிபி அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? சுகர் பிபி எதுவுமே கிடையாது. இல்ல. சரி, சளி தொந்தரவா இருக்கு. அப்பதான் கிளைமேட் சேஞ்ச் ஆனா வீதிங் ட்ரபிள், வேற எந்த ட்ரபிளும் கிடையாது. ஆனா படுத்த படுக்கையே எவ்வளவு நாளா இருக்காருங்க? இப்ப அந்த ஜெகபத அடிப்பட்டுல இருந்து குணமாயிடுச்சு. கொஞ்சம் ஏந்திரிச்சாக்கா ரைட் சைடு வலிக்குது, ஏந்திரிக்க முடியல, வயலு உயிருக்கு போது நைட்லாம் பயங்கரமா தொந்தரவா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்காருங்க? இப்ப ஒரு 15 நாளா இருக்காங்க. 15 நாளா இருக்காங்க. அந்த சைடுல வீக்கா இருக்காங்க. அந்த நீங்க தொட்டா வலிக்குதுன்றாருங்களா? அந்த பக்கம் எப்படி அவரு சொல்றாருங்க? ரைட் சைடு கீழே வலி பயங்கர வலி இருக்கு, ஏந்திரிச்சாலும் குடல பிடிச்சி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா லெஃப்ட் சைடு தான் இறங்கா இருக்குன்னு சொல்றாங்க. லெஃப்ட் சைடுல. சரி, சைடு வந்து ரைட் சைடுல கீழே வயிற்று கீழே பயங்கர வலி இருக்குது. சரி, பயங்கர வலி, ஏந்திரிக்கும் போது சோத்துக்கு எப்படி அமைக்கிறாங்க. சரி, சரிங்க பாலமுருகன் ஐயா, நம்ம கேட்கலாம் மருத்துவர்கிட்ட இதற்கான தீர்வு என்ன, இது என்ன பாதிப்பு அப்படின்றத கேட்கலாம். கவனமா நிகழ்ச்சியை பாருங்க பாலமுருகன். உங்களுடைய பரிந்துரை. அவர் வந்து 80+ ஏஜ் அப்படின்னு சொல்றாரு. லெஃப்ட் சைடு ஹர்னியா இருக்குன்றாரு, பட் பெயின் வந்து ரைட் சைடு இருக்கு அப்படின்றாரு. பட் ரைட் சைடுல ஸ்வெல்லிங் இருக்கா அப்படிங்கறத அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஜெனரலா ஹர்னியால வந்து அவ்வளவு தூரம் வலி இருக்கு. ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும், ஒரு விதமான ஒரு டிராகிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கும்போது ஒரு லேஸ் டிஸ்கம், உறுத்தல், அது மட்டும் தான் இருக்கும் அவங்களுக்கு. இவ்வளவு தூரம் வலி இருக்கு அப்படின்னா நம்ம இமீடியட்டா வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு அசோசியேட்டடா வந்து வாந்தி இருக்கா, மோஷன் ஃப்ரீயா போக முடியுதா, அந்த குடல் அடைப்பு ஏதான் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். இந்த வலி வந்து சில பேருக்கு வந்து பெருக்குடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால கூட வரலாம். ஸோ அதை முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் வலி எதனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த நேரம் பார்ப்போம். சிவசுந்தரி வணக்கம், பட்டுக்கோட்டையிலிருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன சிவசுந்தரி? ஹலோ சார். வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். என்னுடைய வீட்டுக்காரவங்களுக்கு பிரச்சனை சார். கேளுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு மிட் நைட்ல வந்து வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிஎஸ்டி நாங்கள் ஊசி போட்டு வந்தோம் சார். சரி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டெய்லி காலையில எல்லாம் வாமிட் பண்ணாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வலி இல்லாத மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வலிச்சுக்கிட்டே தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. சரி, வயிற்றுல ஏதாவது வீக்கம் இருக்குங்களா? அப்ப போய் நாங்க கன்சல்ட் பண்ணோம் சார். அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்தோம். அப்ப எடுக்கும் போது அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, சிறுகுடலும் பெருங்குடலும் ஜாயின் பண்ற இடத்துல வந்து வீக்கம் இருக்கு. சரி, உள்ள வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ள சிறுகுடலும் பெருங்குடலும் ஜாயின் பண்ற இடத்துல வந்து வீக்கமா இருக்கு. சரிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து வயிற்று வேட்காலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க.
சரி, இன்னும் என்ன நோய்னு தெரியல. மேஜர் பிரச்சனையா இல்ல மைனர் தானா, சரி பண்ணிடலாமா? வாந்தி இன்னும் வருதுங்களா? இல்ல சார், இப்ப கொஞ்சம் கியூர் ஆயிட்டாங்க. சரி, இனிஷியல் பிப்ரவரி இனிஷியல்ல ஆரம்பிச்சது. சரி, இப்ப கொஞ்சம் கியூர் ஆயிட்டாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அவங்களுக்கு? ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ரிப் ஏத்துனாங்க சார். 10th இருந்தா ட்ரிப் ஏத்துனாங்க. சரி, நம்ம ஜிஹெச்ல தான் சார் பார்த்தது. அதனால டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாங்க, சரி பண்ணிட்டாங்க சார். மருந்து மாத்திரையில சரியாயிடுச்சு. வந்துருச்சு. காரம்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, உங்க காரம் ஆயில்ல பொரிச்ச ஐட்டங்கள். சரிம்மா, என்ன நோய்னு சொன்னாங்களா? என்ன பிரச்சனை, அதுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், என்ன நோய்னு சொன்னாங்களா? நோயின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லல சார். இந்த குடல் சிறுகுடலும் பெருகுடலும் ஜாயின்ற இடத்துலதான் வீக்கம் அப்படின்னு. சரிம்மா, சரி சரி சரி, அதுதான் பிரச்சனையா, என்ன காரணம் அப்படின்றத கேட்கலாம் மருத்துவர்கிட்ட. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க சிவசுந்தரி. டாக்டர், இவருக்கு இதுதான் பிரச்சனையா இல்ல வேற என்ன இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஒரு 2 அல்லது 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சிறுகுடலும் பெருக்குடலும் ஜாயின் ஆகிற இடத்துல அவங்க தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கணும்னா இலியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இலியைட்டிஸ்னா அந்த இலியம், டெர்மினல் இலியம் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் விச் ஜாயின்ஸ் அ லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து வீக்காக இருந்திருக்கு. ஸோ இலியைட்டிஸ் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. இலியைட்டிஸாக இருந்தது அப்படின்னா இது வந்து மெடிசன்லேயே சரி பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் பாசிபிலிட்டி வந்து அந்த ஜாயின் பண்ண இடத்துல பக்கத்துல தான் அப்பெண்டிக்ஸ் இருக்கு. ஸோ அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கான்னு ஒரு தடவை திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பெண்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து இனிஷியலாக வந்து அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ்னு ப்ரெசென்ட் ஆவாங்க. வலி வந்து 2வது நாள் அல்லது 3வது நாள் ஆப்ரேஷன் பண்ணலன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து வெடிச்சு சீல் பிடிச்சிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும், சப் அக்யூட் அப்படின்னு சொல்லுவோம். வலி வரும், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துப்பாங்க, கொஞ்ச நாள் வலி சரியா போகும், 3 வாரம் கழிச்சு திரும்ப அதே வலி திரும்ப வரும். சப் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது திரும்ப ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு அது சின்ன லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ண போகிறோம். 3வது பாசிபிலிட்டி, அஃப்கோர்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில் அது காமன் கிடையாது. இட் இஸ் சில்ட்ரன், இட் இஸ் மோர் காமன். இந்த சிறுகுடலும் பெருக்குடலும் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து இன்டுசெசப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டுசெசப்ஷன்னா ஒரு போர்ஷன் அது சிறுகுடல் வந்து பெருக்குடலுக்குள்ள அப்படியே உள்வாங்கி போயிடும். ஒரு டியூப் மாதிரி, ஒரு டியூப்குள்ள இன்னொரு டியூப் போல அப்படி. ஸோ அதனால சில பேருக்கு குடல் அடைப்பு வந்து அதனால வாமிட்டிங் வரும். ஸோ அது வந்து திரும்ப நம்ம சிடி ஸ்கேன்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணலாம். அந்த மாதிரியான மேஜர் சர்ஜரியும் லாப்ரோஸ்கோபியில் பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டி. சரி, அடுத்த நேரம் பார்ப்போம். குமார் வணக்கம், கோவையிலிருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன குமார்? சார், இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா குடல் இறக்கி. சொல்லுங்க குமார். சார், எனக்கு வந்து குடல் இறக்கு வந்து எர்னியா ரைட் சைடு டெய்லி இறங்கிங்க சார், ஃபுல்லாவே இறங்கிக்குங்க. சரிங்க. யூரின் போற சைடு ஃபுல்லாவே இறங்கிங்க சார். சரி. அப்புறம் நைட்டு படுக்கும்போது அமுத்திட்டு உள்ள போய்க்குங்க. சரி. எவ்வளவு நாளா இருக்கு குமார்? சார், ஒரு 5 வருஷமா இருக்குங்க. 5 வருஷமா அதை கவனிக்காம இருக்கீங்களே குமார்? சார், அப்ப ஆபரேஷனுக்கு போகும்போது வந்து சார் இறங்கலைங்க, அப்புறம் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. டாக்டர் இப்பதான் சொன்னாங்க, ரொம்ப நாளா கவனிக்கலைன்னா அது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம கேட்கலாம் உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றத. குமார், கவனமா நிகழ்ச்சியை பாருங்க, உடனடியா மருத்துவரை போய் பாருங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க குமார். உங்களுடைய பரிந்துரை. மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் ஹெர்னியா இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி தான். ஏன்னா பெயின் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றனால அவங்க கேர்லெஸ், அவங்க அப்படியே டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் அம்தனா உள்ள போயிடுது அப்படிம்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ பட் இதே மாதிரி பண்ணாம விட்டோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு நாள் அது வந்து குடல் அடைப்பு ஏற்பட்டு எமர்ஜென்சியா பிரசன்ட் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு விடாம இது முதல்லயே ட்ரீட்மெண்ட் 5 இயர்ஸா இது இந்த மாதிரி பிரச்சனை அப்படியே டெவலப் ஆகாம அப்படியே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? ஆமா, 5 to 10 இயர்ஸ். நிறைய பேருக்கு 10 இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி தொந்தரவு அப்படியே ஸ்லோவா அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துட்டு. இது ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். இது வந்து அந்த லாப்ரோஸ்கோபி மூலியமா அந்த குடல் இறக்கத்தை உள்ள தள்ளி அந்த இடத்துல ஒரு வலை வச்சு பண்ணோம்னா ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள இந்த வேலை முடிஞ்சு. அதை செய்யாம அவங்க காலம் கடத்திட்டாங்க. குமாரி வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தென்காசியில இருந்து இணையறீங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன கேளுங்க. ஹலோ குமாரி வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, கேட்கலாம். சார், என்னோட ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கம்மா. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து டாய்லெட் போறாங்க, சரியா ஜீரணமாக மாட்டேங்குன்னு சொல்றாங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து வலிச்சுன்னு சொல்லிட்டே இருக்காங்க சார். எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ ஒரு 4-5 வருஷமா இருக்கு சார். என்ன வயசாச்சுமா? 30 வயசு சார். சரிம்மா, மருத்துவர்கிட்ட கேட்கலாம். கவனமா நிகழ்ச்சியை பாருங்க குமாரி. இது ரொம்ப காமனா சொல்ற ஒரு சிம்டம் தான், கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ட உடனே சில பேருக்கு அந்த மோஷன் வர சென்சேஷன் வரும். இது எதனாலன்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ்ட் ஆசிட் செக்ரீஷன் இன் தி ஸ்டமக், ஆசிட் பெப்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அமிலம் அதிகமாக சுரக்கிறதுனால சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே அந்த மோஷன் போகிற ஒரு சென்சேஷன் வரும். இட்ஸ் கால்ட் கேஸ்ட்ரோகோலிக். ஏன் அதிகமாக சுரக்குது டாக்டர் அமிலம்?
அதுதான் அவங்களுக்கு அந்த காரணம் வந்து நிறைய அவங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் டிசார்டராக இருக்கும், டைமுக்கு சாப்பிடாம இருப்பாங்க. லேட் பண்ணுறதுனால அது எக்ஸாக்ட்லி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஹரீட் பவல் மூமெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 4-5 தடவை அர்ஜென்ட்டாக மோஷன் போகிற ஒரு சென்சேஷனும், வயிறு வலிச்சு மோஷன் போகிற மாதிரி ஒரு சென்சேஷன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா அவங்க டயட் பிளான் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும். காரம், புளிப்பு, மசாலா ஐட்டம், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணும். வெளி ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணும். சில டயட் இந்த மெடிசின்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு எண்டோஸ்கோபி அல்லது கொலனோஸ்கோபி பார்த்தாலே நமக்கு ஈஸியாக வந்து என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு ட்ரீட் பண்ணிடலாம். இது முற்றிலும் குணப்படுத்தலாம். யா கண்டிப்பாக. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இந்த ஐபிஎஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப அதிகமாக போட்டு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறவங்க, எக்ஸாக்ட்லி நைட் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மினிமம் 7 to 8 hours ஸ்லீப் தேவை இல்லைங்களா. நைட் ப்ராப்பர் தூக்கம் இல்லாதவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் அந்த உண்டான தொந்தரவு வரதுக்கான வாய்ப்பு. அதை கரெக்ட் பண்ணணும். சரி டாக்டர், அடுத்த நேரம் பார்ப்போம். முனீஸ்வரன் வணக்கம், மதுரையிலிருந்து நேரீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன முனீஸ்வரன்? சார் வணக்கம். நான் 2019 மதுரை ஜிஹெச்ல வந்து ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணேன் சார். சரி, 2019 பண்ணேன் சார். இப்ப அது என்னன்னா, இப்ப அதாவது வெயிட் தூக்கக்கூடாது, நீங்க இந்த சைக்கிள் இதெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். சரி, ஒரு 6 மாசம் ஓட்டணும். நான் இப்ப என்ன சொல்றேன், வெயிட்டான வேலை, ஹார்ட் ஒர்க், மிஷின் ஆபரேட்டர் வேலை பார்த்தேன் சார். சரி சரி, அந்த வேலையை விடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப விட முடியாம இன்னும் நான் கண்டிப்பா பார்த்துருக்கேன் சார். சரி, ரெண்டாவது இப்ப நான் வண்டி ஓட்டேன், வண்டியை விட்டு சைக்கிள் ஓட்டலாமா சார்? ரெண்டாவது இந்த ஆபரேஷன் பண்ணோம்னா சார், இப்ப இந்த படுக்கிறது வந்து சார், இப்ப எப்படி வேணாலும் படுத்துக்கலாமா? இதுக்கு இப்படித்தான் படுக்கணும்ன்ற ஒரு வழிமுறை இருக்கா சார்? மாடிப்படியில தான் சார் இருக்கேன், மாடிப்படி ஏறணும். திருப்பி ஏதாவது வேற பக்கம் வர வாய்ப்புகள் இருக்கா? இந்த வேலையை வந்து நின்றுட்டே பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. நின்றுட்டே நான் 10 நேரம் 8 நேரம். வயது என்ன முனீஸ்வரன்? சொல்லுங்க சார். உங்க வயது என்ன? எடை எவ்வளவு இருக்கீங்க? என்னுடைய வயது வந்து 48 சார். எடை வந்து கம்மி தான் சார், 50 தான் சார் இருக்கேன். சரிங்க. நான் பண்ணும்போது எனக்கு 46. 2019 மாதிரி ஜிஹெச்ல பண்ணேன். பண்ணும்போது எனக்கு 46 வயசு சார். சரிங்க சரிங்க, நிச்சயமா உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி. இது எப்படி நம்ம மறுபடியும் வராம பாத்துக்கணும், அதுக்கான ஜாக்கிரதை நம்ம முன்னெடுப்பு எடுக்கணும். ஏன்னா அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இது பண்ணுங்க, இந்த பக்கம் இருக்கு, வலது பக்கம் பண்ணேன் சார். இந்த இது பண்ணும்போது நீங்க இடது பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. சரி சரி, நீங்க செயின் பண்ணக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது, மூடத்துக்கு வேலை பார்க்கல, பட் மூட தூக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க சார். சரி, மாடிப்படி ஏறலாமா, சைக்கிள் ஓட்டலாமா, இல்ல இது படுக்கிறது இப்படிதான் படுக்கணும் ஒரு மெத்தட் இருக்கா சார்? கேட்கலாம். நேரா படுத்தது தூக்கமே வராது சார். சரி, உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் முனீஸ்வரன். கவனமா நிகழ்ச்சியை பாருங்க, எல்லா கேள்விகளுக்கும் சொல்லுவார். நன்றி, அழைத்ததற்கு நன்றி. அவருடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கூறுங்க. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமனான சந்தேகம் தான் அவர் கேட்குறாரு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொட்டீன் ஒர்க் பண்ண முடியுமா, படி ஏறலாமா அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்கு. வலது பக்கம் பண்ணிருக்கோம், இடது பக்கம் திரும்ப வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. ஜென்ரலி இப்போ வந்து நம்ம எல்லாமே வலை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 1 to 2 weeks நாங்கள் இப்போ லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணும்போது என்ன அட்வைஸ் பண்ணுவோம் எங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 week to 2 weeks வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இந்த சென்ஸ் ரொட்டீன் ஒர்க் எது வேணால் பண்ணுங்கள், வந்து நீங்கள் வாக்கிங் போகுது எது வேணால், வீட்டுக்குள்ளே செய்கிற வேலை எது வேணால் செய்யுங்க. பட் வந்து ரொம்ப வெயிட் தூக்குறது அது மட்டும் ஒரு 2 weeks அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஜிம்முக்கு போய் ஹார்ட் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது ஒரு 2 weeks அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு மேல ஜெனரலாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நார்மலா இருக்கு. திரும்பி படுக்கலாம், படி ஏறலாம், வாக்கிங். இவர் எப்படி வேணா படுக்கலாமா டாக்டர்? எஸ் ஒண்ணுமே பிரச்சனை. வந்துருச்சு படுக்கலாம், மல்லாந்து படுக்கலாம். 19 தான் சொல்றாரு. பை திஸ் டைம் அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, வெயிட் தூக்கலாங்களா? அவர் வந்து ஹார்ட் வொர்க் பண்றாரு, பண்ணலாங்களா? வெயிட் தூக்கலாம், பட் ஹி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வெயிட் தூக்குறது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். பட் வெயிட் தூக்குறதுனால ஒன்றும் ப்ராப்ளம். சைக்கிள் ஓட்டலாம், அவரோட வேலை அதுதாங்கிறதுனால பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் மெயின் திங் வந்து ஸ்மோக்கிங் அல்லது கிரானிக் காஃப் இருக்கிறவங்க அதுக்கு உண்டான அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கணும். சரி, அவர் சைக்கிள் ஓட்டலாங்களா? தாராளமாக ஓட்டலாம். சரி, அடுத்த நேரம் பார்த்துருவோம் டாக்டர். சுரேஷ்குமார் வணக்கம், பல்லாவரத்துல இருந்து இணைறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன சுரேஷ்குமார்? சார் வணக்கம் சார். சார் எனக்கு என்கிட்ட ஒரு 2 வருஷமாங்க சார், நைட்டு தூங்குறப்ப வந்து ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல வந்து பெயின் இருக்குங்க சார். ஒரு 6 months முன்னாடி வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணப்ப அப்டமன் ஸ்கேன் பண்ணாங்க சார். அப்போ வந்து ஸ்கேன் பண்ணப்ப வந்து என்னன்னா சூப்பர் சுத்தி சம்டைம்ஸ் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ வந்து லைட்டா பெயின் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்த டச் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருந்ததுங்க சார். என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து லைட்டா உங்களுக்கு ஃபேமிலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா மைனரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்து நானும் அதை அப்படி விட்டுட்டேன். ஆனா இந்த பேக் சைட்ல உள்ள பெயின் வந்து அது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு சார். முதுகு பகுதியிலயும் வலி இருக்குன்றீங்களா? முதுகு பகுதி வலி இல்லைங்க சார். கீழே பாட்டத்துல வந்து நமக்கு பெயின் இருக்கு சார். காலைல மார்னிங் எழுந்திரிச்சு மோஷன் போனதுக்கு அப்புறம் அந்த பெயின் இல்லாம போயிருக்கு. ஆசன வாயில சொல்றீங்களா? ஆசன வாய் கிடையாதுங்க சார், கரெக்டா வயிற்று பகுதிக்கும் பேக் சைடு சார், பின்னாடி. பின்னாடிங்க சார். சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா, சந்தேகம் இருக்குங்களா?
நீங்க சொல்ற வலி எங்க இருக்கு சார்? சுரேஷ்குமார், வலி கரெக்டா எந்த இடத்துல இருக்கு? முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? பேக் சைடுங்க சார், பேக் சைடு. இது நான் தூங்குறப்ப வந்து மலகப்படுத்தாவோ இல்ல வந்து குப்பரியப்படுத்தாவோ வந்து அந்த பெயின் இருக்கு. சைடுல வந்து ஒர்க்கடிச்சு பட்டா வந்து அந்த பெயின். சுரேஷ்குமார், நீங்க வந்து பேக்ல பெயின் இருக்குன்றீங்க, ஆனா இரண்யாவுக்கான சிம்டம்ஸ் இருக்கு, லேசா இருக்குன்னு சொல்றீங்க. ரெண்டும் பொருந்தாம் கரெக்ட் தாங்க சார். ஆனா வந்து எனக்கு வந்து தொப்புள் சைடு வந்து ஒரு 2-3 மாசம் சரியா டைஜஸ்ட் ஆகணுமா அந்த மாதிரி டைம்ல வந்து பெயின் இருந்தது. தொப்புள்லயும் பெயின் இருந்தது. பல்ஜ் ஏதாவது வீக்கமா இருந்தீங்களா? வீக்கம் உங்களுக்கு எங்க இருக்கு? வீக்கம் எங்கேயுமே கிடையாதுங்க சார். சரி, உங்க வயது என்ன சுரேஷ்குமார்? சார் 40ங்க சார். சரி, கவனமா நிகழ்ச்சியை பாருங்க சுரேஷ், உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஓகே சார், தேங்க்யூ. பரிந்துரை. இவரோட பெயின் வந்து பேக் பெயின் சொல்றாரு. பட் ஹர்னியா இஸ் மோர் ஆஃப் an incidental finding. ஸ்கேன் பண்ணதுனால அது கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஹர்னியாக்கு உண்டான சிம்டம்ஸ் அவர் வந்து இன்னும் வெளிப்படுத்தல. அந்த பேக் பெயின் வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அப்பர் பேக் பெயின் இருக்கு அப்படின்னா மெயினா கேஸ்ட்ரோ ரீசன்ல நம்ம சொல்ற ரீசன் என்னன்னா கால் பிளாடர் அல்லது பேங்க்ரியஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். இது வந்து என்ன மேல் வயிறு வலிச்சு அதே இடத்துல பின் முதுகு வலி இருக்கும். ஸோ அது வந்து பேங்க்ரியாட்டிக் பெயின் ஆர் கால் பிளாடர் பெயின். சில டைம்ஸ் ரைட் விழா எலும்பு கீழே வலி வந்து அதே இடத்துல பின் முதுகுல வலி வரும். ஸோ அது வந்து கால் பிளாடர் அல்லது பேங்க்ரியஸ் ப்ராப்ளம். பட் இவர் சொல்ற பெயின் வந்து டிபிக்கலா அந்த கேட்டகரியில வரல. இது ஆர்த்தோ போய் பார்க்கணுங்களா? இவர் எந்த மருத்துவரை பார்த்தா சரியான தீர்வு கிடைக்கும் இருக்கு? ஃபர்ஸ்ட் அப்டமன் ஸ்கேன் வைஸ் உங்க ஹர்னியா தான் கொடுத்திருக்காங்க. வேற எதுவும் கேஸ்ட்ரோ ரிலேட்டட் அதுவும் பிரச்சனைக்குரிய அளவுல அது இல்ல. சோ அதனால ஒரு ஆர்த்தோபெடிஷியன்ட்ட ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி, அடுத்த நேரம் பார்ப்போம். காவேரி வணக்கம், மதுரையில இருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன காவேரி? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு வந்து அடிவயிறு, லெஃப்ட் சைடு அடிவயிறு வந்து ரொம்ப பெயினா இருக்குங்க சார். சரிம்மா. அது என்ன பெயின் என்னன்னு தெரியல. சரிம்மா, யூரின்லாம் சரியா போகுதுங்களா? யூரின் போகும்போது வலிக்குதுங்களா? அது யூரின் போறப்ப எனக்கு பெயின் இல்லைங்க சார். சிட்டிங் பொசிஷன்ல வந்து யூரின் போகல. சரிம்மா. ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருந்தா யூரின் போயிடும். சரிம்மா. காவேரி அம்மா, நீங்க இணைப்புல இருங்க, மருத்துவர் சில கேள்விகள் கேட்பாரு. உங்களுடைய விளக்கத்தை சொல்லுங்க, டாக்டர் பேசலாம். உங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அடி வயிறு வலி தான் இருக்கு லெஃப்ட் சைடுல. லெஃப்ட் சைடுல அடி வயிறு வலி இருக்கு. தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா? என்னங்க சார்? லூஸ் மோஷன் ஏதா இருக்குங்களா? லூஸ் மோஷன் இல்லைங்க சார். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 times 4 times அந்த மாதிரி மோஷன் போற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப வந்து அந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க சார். வாக்கிங் போனா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர மாட்டேங்குதுங்க சார். உங்க ஏஜ் என்னமா? வெள்ளப்படுதுங்களா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க சார். எனக்கு ஏஜ் வந்து 34 சார். ஓகே, சரிங்க காவேரி. முன்னாடி ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல. நேத்துல இருந்து வந்து எனக்கு லெஃப்ட் சைடுல கிட்னி பக்கம் வந்து ரொம்ப பெயினா இருக்குங்க சார். ரைட் சைடு. சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க காவேரி, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். இந்த லெஃப்ட் சைடு லோவர் அப்டமன் பெயின் வரதுக்கு மெயின் ரீசன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அவங்களுக்கு லெஃப்ட் யூரின் போற பாதையில கிருமி இருந்தாலோ இல்ல யூரின் போற பாதையில கல் இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பெயின் ரேடியேட்டிங் ஃப்ரம் லாயின் டு கிராயின் அப்படின்னு சொல்லுவோம். அது பின் முதுகுல இருந்து கீழ் அடிவயிறு வரைக்கும் அந்த வலி வரும். அது சரியா சொல்ல முடியாது இந்த இடத்துல வலிக்குதுன்றது தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து லெஃப்ட் யூரிட்ரிக் ஸ்டோன் இருந்த யூரின் இந்த டியூப்ல வந்து கிட்னில இருந்து பிளாடருக்கு போற அந்த டியூப்ல கல் இருந்தால் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல அந்த மாதிரி வரும். சில பேருக்கு பெருக்குடல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கொலைட்டிஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கவங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த லெஃப்ட் லோவர் அப்டமன் பெயின் வரும். ஃபீமேல்ஸ்க்கு இன் ஜென்ரல் பார்த்தோம்னா மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் திஸ் லோவர் அப்டமன் பெயின் பார்த்தோம்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு, அதாவது ஒரு கைனக் ப்ராப்ளம். அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அடிவயிறு வலி இருக்கும். சில டைம்ஸ் அக்கேஷனலாக வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு வந்து அது வெள்ளப்படுது, ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்டே ஒரு எக்ஸாமினேஷன் பார்க்கணும். ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். யூரின் போகிற அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கல் இல்லாமல் இருக்கலாம் ஸ்கேனில், பட் யூரின்ல வந்து கிருமி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் பண்ணி விட்டுரும். சரி டாக்டர், அடுத்த நேரம் பார்ப்போம். சரவணன் வணக்கம், ஈரோட்டில இருந்து இணையறீங்க. உங்களோட சந்தேகம் என்ன சரவணன்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு இந்த நெஞ்சு முடிஞ்ச வயிறு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கடந்த சில ஒரு 2 மாசமா மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கும் போதோ பபுள் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். சும்மா அந்த பர்மனண்டா இல்ல, ஒரு டெம்பரரியா ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஃபீல் ஆகும், அப்புறம் நார்மல் ஆயிடுது. இது என்ன காரணம் சார்? தெரியல. அதான் சரி. நீங்க சொல்றது வந்து பபுள்னா குடலுக்குள்ள மூச்சு குழாயிலயோ இல்ல உணவு குழாயிலயோ மொட்லி மாதிரி காத்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களா? எப்படி? ஆமா சார். இல்ல அந்த நெஞ்சு முடிஞ்ச வயிறு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ரிப்புக்கு வெளியில அந்த ரிப்புக்கு உள்ளார சும்மா பபுள்ஸ் நம்ம விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு 2 to 3 times வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருது. இது தூங்கும் போதோ இல்லைன்னா வந்து சாப்பிட்டுட்டு சிட்டிங்ல இருந்து ஒர்க் பண்ண சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும் போதோ இந்த மாதிரி இதாகுது. ஒரு லாஸ்ட் 2 months மட்டும்தான் இது வந்து ஒரு 2-3 days ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து இதாகுது. ஃப்ரீக்வெண்டா இல்ல, ஒரு சில டைம் சார்.
சரிங்க சரவணன், இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது சார்? வலி ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? சார் வலி இல்ல, அந்த இடத்துல மட்டும் துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சார். வெளியே தெரியுது கொஞ்சம். ஆமா, ஒரு கையை வச்சு பார்த்தோம்னா வந்து ஒரு விரல வச்சு அந்த இடத்துல பார்த்தோம்னா லைட்டா வந்து ஹார்ட் பீட் மாதிரி அந்த இடத்துலயும் ஒரு பீட் மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுது. சரி சரவணன், இது என்னன்னு கேட்கலாம் மருத்துவர்கிட்ட. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க சரவணன். ஓகேங்க சார், தேங்க்யூ. மோஸ்ட் காமனா இந்த ரீஜன்ல சொல்ற டிஸ்கம்ஃபர்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரிப் சென்டர் இடத்துல வந்து அப்பர் அப்டமன் பெயின், எபிகாஸ்ட்ரியம்னு சொல்லுவோம். இந்த போன் இந்த இடத்துல ஜாயின் ஆகிற இடத்துல சில பேருக்கு ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் சொல்லுவோம். இவர் சொல்றது வந்து கிளாசிக்கலா ஒரு இதுதான் சொல்றாரு, ஒரு துடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்றாரு. நிறைய பேருக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை அப்படின்னா ஹார்ட் பர்ன் சொல்லுவோம். அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இறைப்பையில் சுரக்கிற அமிலம் வந்து உணவு குழாயில இருக்கழிச்சிட்டு வரும்போது இந்த வகையான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது எப்படின்னா கிளாசிக்கலா ப்ரெசென்ட் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து நெஞ்செரிச்சல், சாப்பிட்டோன்னே எரிக்கழிச்சு வர உண்டான கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு வேக் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஒரு லேசா ஒரு துடிப்பு இருக்கு, படபடப்பு இருக்கு, சில பேருக்கு நெஞ்சு வலி இருக்கு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இந்த அமிலம் எரிக்கழிச்சு வரக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கிறதுனால கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அதிகமா இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு காலையில் எழுந்த உடனே வந்து தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். அது ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பீச் அப்நார்மாலிட்டி கூட வரதுக்கு, வாய்ஸ் சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, இப்போ இவர் யாரை பார்க்கணும் டாக்டர்? இந்த மருத்துவரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்ற சிம்டம்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹி ஹேஸ் டு ஹேவ் an அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அதுல வந்து ஆப்வியஸா ஒரு அப்டமன்ல இதான் இருக்காங்கிறது செக் பண்ணி பார்த்தோம். செகண்ட் வந்து ஒரு எண்டோஸ்கோபி பண்ணோம்னா அந்த உணவு குழாயிலேருந்து இறைப்பைக்கு போற அந்த வால்வ் வந்து எப்படி இருக்கு. வேற ஒரு பெரிய பிரச்சனைக்கான அறிகுறி ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன அளவிலான ஒரு ட்ரீட்மென்ட் தான் தேவைப்படும். கண்டிப்பா. அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம். மாரிதாஸ் வணக்கம், திருப்பூர்ல இருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன மாரிதாஸ்? சார், இந்த எது சாப்பிட்டாலுமே வயிறு வந்து ரொம்ப எரியுதுங்க சார். சாப்பிட்டு முடிச்சோம். நீங்க எவ்வளவு நாளா இருக்குங்க? இப்போ ஒரு 2 வருஷமா இருக்குங்க சார். இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கு, ஆனா அது சரியா இருக்க மாதிரி இல்ல. தயிர், மோர் இதெல்லாம் உணவுல சேர்த்துப்பீங்களா? ஆமாங்க சார், தயிர் தான் சார் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தயிர் தான் அதிகமா சாப்பிடுறேன். எரிச்சல் இருக்கறனால தயிர் மட்டும் தான் சாப்பிடுறீங்க. உங்களுடைய வயது என்ன மாரிதாஸ்? வயது எனக்கு 35 சார். ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிடுவீங்களா? ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா? இல்ல சார், ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்லாம் பண்ண மாட்டேன் சார். சாப்பாடு கொஞ்சம் காரமா முன்னாடி சாப்பிட்டதா இல்ல என்னன்னு தெரியல சார். இப்ப வந்து காரம் எடுத்துக்கவே முடியல சார். சரிங்க மாரிதாஸ், நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம். கவனமா நிகழ்ச்சியை பாருங்க மாரிதாஸ். டிபிக்கலா கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அது இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான காமனஸ்ட் சிம்டம் இதுதான். வயிறு எரிச்சல் இருந்துட்டே இருக்கு, வயிறு பொறுமல் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எண்டோஸ்கோபி செக் பண்ணி பார்க்கணும். எண்டோஸ்கோப்பியில் எப்படின்னா உணவு குழாய் எப்படி இருக்கு, இறைப்பை எப்படி இருக்கு, இறைப்பையில வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா, இறைப்பையில அல்சர் இருக்கா. சில பேருக்கு வந்து இந்த இறைப்பையில H. pylori ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அது இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, திரும்ப 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு இதே மாதிரியான சிம்டம்ஸ் வரும். H. pylori கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வலி மாத்திரை எடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க ஹார்ட் பிசிக்கல் லேபர் பண்ணிட்டு அதோட சைடு எஃபெக்ட். எக்ஸாக்ட்லி, தலைவலி மாத்திரை, உடம்பு வலி மாத்திரை, காய்ச்சலுக்கான மாத்திரை அடிக்கடி போட்டே இருப்பாங்க. ஸோ அது எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக் இன்டியூஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவருக்கு இருக்கிற சிம்டம்ஸ்க்கு வந்து ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் எடுத்துட்டு ப்ராப்பர் டயட் பிளானிங் கரெக்டாக பண்ணோம்னா இது வந்து செட்டில் பண்ணி. அடுத்த நேரம் பார்ப்போம். சிவா வணக்கம், கோவையில இருந்து இணையறீங்க. உங்களோட சந்தேகம் என்ன சிவா? சிவா வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார், எனக்கு இந்த தொப்புல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காத்து போன மாதிரி வந்திருக்கீங்க. சரிங்க, உங்களுக்குங்களா? ஆமா சார். எவ்வளவு நாளா இருக்குங்க சார்? அது இப்ப கிட்ட ரீசெண்டா ஒரு 4 மாசமா இருக்குங்க சார். லைட்டா உப்பு மாதிரி இருக்கு, உள்ள அமுத்தினாக்க உள்ள காத்து வந்த மாதிரி இருக்கு. சரி சரி, நம்ம கேட்கலாம் சிவா மருத்துவர்கிட்ட. இது என்ன பிரச்சனை, இதற்கான தீர்வு என்னன்றது கேட்கலாம். கவனமா நிகழ்ச்சியை பாருங்க சிவா. இதே ஹர்னியா குடல் இறக்கம் வந்து தொப்புள்ள இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரியான தொந்தரவு தான் சொல்லுவாங்க. அம்பிளிக்கல் ஹர்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பல்ஜ், ஒரு ஸ்வெல்லிங், ஒரு சின்ன பந்து மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் தெரியும். அதுக்குள்ள வந்து முதல்ல வந்து பெருசா ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. ஸோ அழுத்தும் போது உள்ள போயிடும், ஒரு காத்து இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கே தெரியும். நாலு போக்கில் அதுல வந்து குடல் சுத்தி இருக்கிற அந்த ஃபேட் மொமெண்டமோ உள்ள போய் அடைச்சிக்கிச்சுன்னா அதுல வந்து வலி ஏற்படும். ஸோ ஏர்லியஸ்ட் சிம்டம் ஆஃப் அம்பிளிக்கல் ஹர்னியா அவர் சொல்றது தான். ஒரு சின்ன பல்ஜ், ஒரு தொப்புல ஒரு பால் மாதிரி தெரியும், அடுத்துனா தானா உள்ள போயிடும், ஒரு காத்து மாதிரி தான் இருக்கும். வலியெல்லாம் எதுவுமே இருக்காது, வலியில பெருசா இனிஷியல் இருக்காது. சரி டாக்டர், அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம். சரவணன் வணக்கம், திருப்பூர்ல இருந்து இணையறீங்க. உங்களோட சந்தேகம் என்ன சரவணன்? சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுலைங்க சார், லெஃப்ட் சைடுல வந்து ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருக்கு, வலி இருந்துட்டே இருக்குங்க சார். சரிங்க.
ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி போய் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு அப்படின்னாங்க சார். பெருங்குடல் மட்டும் இருக்கு, அது சரியாயிரும் அப்படின்னாங்க சார். நான் ட்ரீட்மெண்ட் மாத்திரை சாப்பிட்டேன் சார். கொஞ்சம் ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு. அது மறுபடியும் அந்த எரிச்சல் வயிறு லைட்டா வலிச்சுக்கிட்டே இருக்குங்க சார். அப்பப்ப வயிறு எரிச்சல் வலி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். லெஃப்ட் சைடு கீழேங்க சார். சரி டாக்டர் பரிந்துரை. லெஃப்ட் சைடில் வலி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல மைல்டாக குடல் வீக்காக இருக்குன்னு சொல்கிறாரு. இவர் ஏஜ் குரூப் என்னன்னு நமக்கு கேட்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு பெருக்குடலில் இன்ஃபெக்ஷன், கோலைட்டிஸ் வருது. மோஸ்ட் காமன் ரீசன் தான். பெருக்குடலில் மலக்குடலில் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இந்த மாதிரியான வலி இருக்கும். அக்கேஷனலாக வந்து லூஸ் மோஷன் இருக்கும். மோஷன் போகும்போது சில பேருக்கு சலம் கலந்த மாதிரி போகும். அனதர் முக்கியமான ரீசன் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பெருக்குடல் பக்கத்தில் இருக்க சின்னதாக ஒரு அவுட் பவுச்சிங்ஸ் மாதிரி, அந்த ஒரு சைக்கிள் டியூப் வீங்கினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி சின்ன ஒரு அவுட் பவுச்சிங்ஸ் வந்து அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிக்மாய்ட் டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி லெஃப்ட் லோவர் அப்டமன் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் மெடிசின்ஸில் ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் எந்த தொந்தரவும் தெரிஞ்சிடும், மெடிசின்ஸில் ட்ரீட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு கொலனோஸ்கோபி செக் பண்ணி பார்க்கணும். ஆசனவாய் வழியாக ஒரு டியூப் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த மலக்குடல்லையோ பெருக்குடல்லையோ இன்ஃபெக்ஷன் இருக்கா, புண்ணு இருக்கா, கட்டி இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரி டாக்டர், அடுத்த நேரம் பார்ப்போம். சிவகுமார் வணக்கம், மயிலாடுதுறையிலிருந்து நேரீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன சிவகுமார்? சார் எனக்கு ஒன்றும் சார் நெஞ்சில வந்து நடுத்தட்டு அந்த புளியா இருக்கு பாருங்க சார். சொல்லுங்க. அந்த இடம் வந்து ஒரு 2-3 நாள் அப்படியே ரொம்ப வலிக்குது சார். சரி, உங்களால இயல்பா இருக்க முடியுதுங்களா, இல்ல படபடப்பா வேர்க்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல படபடப்பாலாம் இல்லைங்க சார், சும்மா அந்த வலிக்கிறதா சார் ஒரு 2-3 நாளா ஜாஸ்தியா இருக்கு. இப்போ சரியா சொல்லணும்னா நெஞ்சு பகுதி, அதாவது மார்பு பகுதியில் இருக்குங்களா இல்ல கீழே வயிற்றுல இருக்குங்களா? இல்ல வயிற்றுக்கும் 2 நெஞ்சுக்கு சென்டர்ல இருக்கு சார், நடுவுல இருக்கு. சரிங்க சிவகுமார், கவனமா நிகழ்ச்சியை பாருங்க. இது என்ன பிரச்சனை மருத்துவர்கிட்ட கேட்கலாம், கவனமா பாருங்க. மற்றவங்களுடைய பரிந்துரை. இதுவுமே அவர் சொல்றது வந்து டிபிக்கல் சிம்டம் ஆஃப் GERD, கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். ரிட்ரோஸ்டர்னல் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெஞ்சு எலும்புக்கு பின்னாடி, இந்த நெஞ்சு குழிக்கு பின்னாடி ஒரு விதமான ஒரு வலியோ, சில பேருக்கு ஒரு எரிச்சலோ இருக்கும். ரிட்ரோஸ்டர்னல் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது டிபிக்கல் சிம்டம் ஆஃப் கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ். அது நான் அப்போ சொன்னேன் இல்லைங்களா, உணவு குழாயிலேருந்து இறைப்பைக்கு போகிற அந்த வால்வ் லூஸாக இருக்கும்போது வயிற்றில் சுரக்கிற அமிலம் வந்து மேலே எரிக்கழிச்சு. ஸோ அதுக்கு உண்டான தொந்தரவுனால தான் அவங்களுக்கு அமிலத்துக்கு அந்த சரியான வெசில் வந்து வயிறு மட்டும்தான். அது மேற குடல்கள் வரும்போது அந்த உணவு குழாயில வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். சண்முகம் இணைப்புல இருக்கீங்க, சென்னையில இருந்து இணைறீங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன சண்முகம்? எனக்கு ஒரு 3 மாத காலமா பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது வயிறுல வந்து கொஞ்சம் எரிச்சல் இருக்கு. சரி. ஸோ முதல்ல வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்கான்னு சொல்லி அல்ட்ராசவுண்ட், எண்டோஸ்கோபி, அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சரி. ஸோ எனக்கு வந்து இது அசிடிட்டின்னு சொல்லி அதுக்கான மருந்து தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். பட் எதுவும் போதிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. சரி சண்முகம், உங்க வயது, உங்களுடைய எடை எவ்வளவு? என்னுடைய வயது பாத்தீங்கன்னா 27, எடை பாத்தீங்கன்னா 58. என்ன வேலை பாக்குறீங்க சண்முகம்? நான் ஐடில வேலை பண்றேன். சரி, நைட் ஷிஃப்ட் நிறைய வருங்களா? நைட் ஷிஃப்ட்னு சொல்ல முடியாது, ஆமா கொஞ்சம் நைட்ல கொஞ்சம் அதிகமா வேலை செய்யற மாதிரி தான். சரிங்க சண்முகம், உங்களுடைய ஃபுட் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கும்? மோஸ்ட்லி என்ன மாதிரி, எப்படி சாப்பிடுவீங்க? மோஸ்டா நான் வீட்ல தான் சாப்பிடுறேன். லைக் ஓகே. சரிங்க சண்முகம், இதுக்கான பிரச்சனை என்ன அப்படின்றத பார்க்கலாம். சின்ன வயசா இருக்கீங்க, இது என்ன பிரச்சனை, இதுக்கான தீர்வு என்னன்றத மருத்துவர்கிட்ட கேட்கலாம். கவனமா நிகழ்ச்சியை பாருங்க சண்முகம். நீங்க கரெக்டா क्वेश्चंस கேட்டீங்க. அவர் அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருக்காங்க, எண்டோஸ்கோபி பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய தொந்தரவு இல்லைன்னு சொல்றாரு. பட் இன்னும் அந்த வயிறு எரிச்சல் இருக்கு. இது நான் எங்க பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்றது தான். மெடிசின்ஸ் அலோன் வில் நாட் கியூர் திஸ் கேஸ்ட்ரைட்டிஸ், வில் கியூர் திஸ் அசிடிட்டி. இட் இஸ் ஒன்லி 50%. 50% அவங்க வந்து டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நைட் ஷிஃப்ட் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்களா. நைட் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் நிறையா பார்க்குறவங்களுக்கு வி ஆர் சீயிங் அந்த அதுக்குண்டான அந்த கேஸ்ட்ரைட்டிஸோ அசிடிட்டியோ அதுக்குண்டான அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான இது நாங்கள் பார்க்கணும் இருக்கு. அதே மாதிரி வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், ரொம்ப லாங் கேப் விடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போ பசிக்கலனாலுமே அந்த நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது எப்படி டாக்டர் ஏற்றுக்க முடியும்? நிறைய பேர் நம்ம பண்ணுறது இல்லை, பட் அதுதான் கரெக்ட் பண்ணணும். ரொம்ப லாங் ஹவர்ஸ், 8 hours 10 hours நீங்கள் கேப் விட்டிங்கன்னா பிட்வீன் யர் மீல்ஸ் தேர் இஸ் an increased acid secretion in the stomach. இந்த ஆசிட்க்கு வந்து நியூட்ரலைசர் வந்து ஃபுட் தான். ஆமா, அது ஃபுட் இல்லாத போது அந்த ஆசிட் செக்ரீஷன் அதிகமா இருக்கும்போது இரைப்பையில் இருக்கக்கூடிய அந்த லைனிங்ல வந்து இந்த மாதிரியான புண்ணுகள் பிரச்சனைகள் வருது. சரி டாக்டர், நம்ம அடுத்த நேரம் பார்ப்போம். முருகேசன் வணக்கம், திண்டுக்கல்ல இருந்து என்னறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன முருகேசன்? சார் எனக்கு மோசம் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எவ்வளவு நாள் இருக்கீங்க?
இது 3 மாசமா இருக்கு சார். திருப்பி போய் எண்டாஸ்கோபி எல்லாம் பார்த்தேன் சார். ஒரு அந்த அந்த தத்துவ நிமிஷத்தை போய் எண்டாஸ்கோபி ஸ்கேன் எல்லாம் பண்ணேன் சார். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு வாரம் பசிக்காமலே இருக்கு, சாப்பிடவே இல்லை சார். சார் திருப்பி டாக்டர் அந்த ஸ்பெஷலிஸ்ட போய் பார்த்தேன் சார். அப்புறம் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாரு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். 1 மந்த் நல்லா இருந்துச்சு சார். உங்க வயது என்ன முருகேசன்? வயது 60 சார். 60. வேற பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா? வேற எதுவுமே இல்ல சார். எந்த பேட் கேட்டது இல்ல, ட்ரிங்க்ஸ் இல்ல. என்ன வேலை பாக்குறீங்க முருகேசன்? டீச்சராகி ரிட்டையர்டு சார். ஆசிரியராகி பணி ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. இப்போ 1 வாரமா சாப்பிடலன்னு சொன்னீங்க ஐயா. இப்போ அந்த 1 வாரமா சாப்பிடாதனால இந்த பிரச்சனை அதிகமா இருக்குங்களா, இல்ல பொதுவாவே இந்த பிரச்சனை இருக்கறனால நீங்க பசிக்கல சார். 1 வாரம் எதுவுமே பசிக்கல. காஃபி டீ கூட குடிக்க முடியல. உணர்வே இல்ல சார். சரிங்க. வெயிட் ஏதாவது குறைஞ்சிருக்கீங்களா? நீங்க இருக்கிற இயல்பான எடையில இருந்து குறைஞ்சிருக்கீங்க. 65ல இருந்து 65 கிலோ குறைஞ்சிருச்சு சார். 15 நாள்ல 5 கிலோ குறைஞ்சிருக்கீங்க. ஆமா சார். நன்றி நன்றி ஐயா. நம்ம இது பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்றத. உங்களுக்கு 60 வயது ஆகுது. இதுக்கான பிரச்சனை என்ன, அதுக்கான தீர்வு என்னன்றதை மருத்துவர் வழங்குவார் ஐயா. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க முருகேசன் ஐயா. இவர் சொல்ற சிம்டம்க்கு வந்து இமீடியட்டா அட்டென்ஷன் தேவை. அதாவது பசி இல்லைன்னு சொல்றாரு. ஒரு 15 நாள் 1 மாசத்துக்குள்ளேயே வந்து 5 கிலோ குறைஞ்சிருக்குன்றாரு. மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா இமீடியட்டா வந்து கொலனோஸ்கோபி, பெருக்குடலுக்கு உண்டான டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். எண்டோஸ்கோப்பிங்கிறது உணவு குழாய் இரைப்பைக்கு பார்க்கறது. பெருக்குடல் செக் பண்ணி பார்க்கணும்னா கொலனோஸ்கோபி ஆசனவாய் வழியா முழு பெருக்குடலையும் செக் பண்ணி பார்க்கணும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, மலச்சிக்கல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து மோஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கும், திடீர்னு சடனாக வந்து 2 நாள் 3 நாள் போகாமல் இருக்கும், இல்லை சடனாக லூஸ் மோஷன் இருக்கும். மோஷன் போகும்போது எப்போது பிளட் இருந்தாலோ, வெயிட் லாஸ் இருந்ததுனாலோ, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தால் இமீடியட்டாக இட் நீட்ஸ் அட்டென்ஷன். பட் மோஸ்ட் காமன் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் ஸ்லோ டிரான்சிட் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அவங்க பெருக்குடல் வந்து இன் ஜென்ரலாவே கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும். அதனால வந்து கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஹேபிட்ஸா மாத்திக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஹை ஃபைபர் டயட் அப்படின்னு சொல்லுவோம். நார்ச்சத்து அதிகமா இருக்கிற பொருட்கள் நம்ம சாப்பிடணும். பழம் காய்கறி கீரை நிறைய சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும், டெய்லி வாக்கிங் அந்த மாதிரி 60+னாலே நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல் இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. ஹை ஃபைபர் டயட், plenty of fluids, டெய்லி உடல் பயிற்சி, ஏதோ வாக்கிங் அந்த மாதிரி பண்ணாலே வந்து உங்க மூவ்மெண்ட் கரெக்டா இருந்தாலே இந்த குடல் மலச்சிக்கலுக்கு வந்து அதுக்குண்டான தீர்வு இருக்கும். சரி டாக்டர், அடுத்த நேரம் பார்ப்போம். ஸ்ரீகுமார் வணக்கம், சென்னையில இருந்து இணையறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன ஸ்ரீகுமார்? சார் நமஸ்காரம் சார். வணக்கம் சார். நமஸ்காரம். நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். வயிறு வந்து ரைட் சைடுல வீக்கமா இருக்கு. சரி. டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். சரி. அது வந்து வலி இல்ல, எதுக்கு ஆபரேஷன் பண்றேன்னு டாக்டர் சொன்னாங்க. சரி. அப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், வேற எதுனா இருக்குமான்னு. அது வந்து இந்த குடல் வீக்கம் தான். சரி. குடல் வீக்கம் தான். நான் 90 கிலோ இருக்கேன். சரி. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் இல்லை. வலி இருந்தா பண்ணிக்குமான்னாங்க, வயிறு குறைக்கணும்னு சொன்னாங்க. சரி. எனக்கு வயசு 49. சரி. அது கேட்கலாம் ஐயா, இதற்கான தீர்வு என்ன அப்படின்றத. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க. பரிந்துரை வெயிட் 90 kgs அப்படின்னு சொல்றாரு. குடல் இறக்கம் இருக்கு. ஸோ அதிகமாக உடல் பருமனே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் உடல் இறக்கம் இருக்கிறதுக்கு. வலி அதிகமா இல்லாட்டியும் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்றாரோ அதுதான் கரெக்ட். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வலி வரைக்கும் வெயிட் பண்ணி குடல் அடைப்பு ஏற்பட்டு அது வேற எமர்ஜென்சி வந்து குடல் அழுகி போய் அந்த டைம்ல ஆபரேஷன் பண்றதுக்கும் இந்த டைம் ஆபரேஷன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ வந்து வலி இல்லாட்டியும் குடல் இறக்கம் இருக்கு, இப்போதைக்கு தொந்தரவு கொடுக்கலன்னா கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும். சில பேருக்கு இப்போ சப்போஸ் 80 வயசு 85 வயசுக்கு மேல இருக்காங்க, மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு உண்டான ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கு. எதேச்சியா ஸ்கேன் பண்ணும்போது சின்ன ஹர்னியா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒன்றும் பெருசா தொந்தரவு இல்லை அப்படின்னா அது ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவோம். மற்றபடி அனஸ்தீசியா ரிஸ்க் அதிகமா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆபரேஷன் வலி இருக்கோ இல்லையோ பண்ணிக்கிறது தான் சேஃப். அந்த லாப்ரோஸ்கோபி மூலியமா சுலபமா பண்ணிடலாம், தடும்பு இல்லாம வலி இல்லாம சேம் டே அதே நாள் அவங்க திரும்ப வீட்டுக்கு போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். அடுத்த நேரம் பார்ப்போம் டாக்டர். செல்வி வணக்கம், குன்னூர்ல இருந்து நேரீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? வணக்கம் சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக்கமா இருக்குது, ஒரு 4 months. அது வலி இல்லைங்க சார், அது என்ன ப்ராப்ளம் இல்லை, எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்றது. செல்விமா, திரும்ப ஒரு முறை உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கம்மா. சார் அவருக்கு ஹஸ்பண்டுக்கு உடல் லைட்டா வீக் இருக்குங்க சார், ஒரு 4 months. சரிங்க. அது வந்து என்ன ப்ராப்ளமா இருக்கும், இல்ல எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம்? உடல் வீக்கமா இருக்கிறது நீங்க எப்படி சொல்றீங்கம்மா? அந்த தொப்புள் கிட்ட கொஞ்சம் வீக். வெளியிலே தெரியுதுங்களா? லைட்டா தெரியுதுங்க சார். அது வயது என்ன ஆகுதுமா அவருக்கு? வயிறெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். வயது, அவருடைய வயசு என்னம்மா? 46 46. எடை எவ்வளவு இருக்காருமா?
அவரு 90 இருக்காங்க. சரிம்மா, கவனமா நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஓகே மொழி பரிந்துரை. இமீடியட்டா வந்து ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணிப்பாங்க. அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. தொப்புள்ள ஒரு குடல் இறக்கம் இருக்கு, வலி எதுவும் பெருசா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மன வீக்கம் மட்டும் இருக்கு, அழுத்தினா உள்ள போயிடுது அப்படின்றாங்க. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு அது தெரிஞ்சு போயிடும். ஆப்வியஸா இது டயக்னோசிஸ் சொல்றதுல இருந்தே தெரியுது. டயக்னோசிஸ் ஆப்வியஸா இருக்கு, ஒன்றும் இது இல்லை. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இமீடியட்டா பண்ணிக்கிறது தான் நல்லது. லாப்ரோஸ்கோபி மூலியமா வந்து அந்த நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி 3 சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த குடல் இறக்கத்தை உள்ள தள்ளி அந்த ஹோலை வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமா தையல் போட்டு ஒரு வலை வச்சு பண்ணிடணும். சரி டாக்டர், அடுத்த நேரம் பார்ப்போம். சரவணன் வணக்கம், ஈரோட்டில இருந்து இணையறீங்க. உங்களோட சந்தேகம் என்ன சரவணன்? ஹலோ சார், எனக்கு காலையில மட்டும் சாப்பிட்டாங்க சார், கொஞ்சம் வாமிட் வர்ற மாதிரி இருக்குங்க சார். தென் ஆஃப்டர்நூனுக்கு மேல அந்த ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை சார். வந்து காலையில மட்டும் சாப்பிட்டாங்க சார், கொஞ்சம் அதாவது வாமிட் வர்றது இல்லைங்க, கொஞ்சம் முழுங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு சார். என்ன சாப்பிட்டாலும் அப்படி வருதுங்களா, இல்ல பர்டிகுலரா ஏதாவது சாப்பிட்டா வருதுங்களா? இல்ல சார், ஒரு சப்பாத்தி குட் அது மாதிரி சாப்பிட்டா அந்த மாதிரி வருதுங்க சார். தண்ணி சாப்பிட்டோன்னா நிறைய குடிப்பீங்களா? இல்ல சார், சாப்பிட்டோன்னு அதிகமா குடிக்க மாட்டேன் சார். சரிங்க சரவணன், நம்ம கேட்கலாம், இது நோயா? ஆஃப்டர்நூனுக்கு மேல பார்த்தா எந்த ப்ராப்ளம், சாப்பிட்ட நைட் வரைக்கும் எந்த பிரச்சனையும். நைட்டு எப்ப தூங்குவீங்க சரவணன்? சார் 11 ஆயிடும் சார். 11 மணி. காலையில எழுந்துக்கிறதுங்க ஒரு 6:37. சரி, நம்ம கேட்கலாம் மருத்துவர்கிட்ட, இது நோயா இல்ல இதற்கான அறிகுறியா அப்படின்றது. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க சரவணன். உங்களுடைய பரிந்துரை. அமிலம் அதிகமாக எரிக்கழிச்சிட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி உண்டான ஒரு சிம்டம் சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து மார்னிங் இருக்கும், பட் நாள் போக போக அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஒன்றும் பெருசாக தெரியாது. இது ஒரு சிம்பிளாக ஒரு எண்டோஸ்கோபி பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கா, இரைப்பையில் அமிலம் அதிகமாக சுரக்குதா. ஒருவேளை உங்கள் காலையில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் தீர்வாக இருக்குங்களா? ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி புளிப்பு அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸ், சிட்ரஸ் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸ் வந்து தவிர்க்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அந்த ஆசிட் செக்ரீஷன், அமிலத்தன்மை அதிகம், அமிலம் மேலே அதிகமாக எரிக்கழிச்சு வரதுக்கு உண்டானது, எலுமிச்சம்பழம் அது போன்ற. ஆமாம், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மிக்க நன்றி டாக்டர். நம்ம நிகழ்ச்சியில் பல விஷயங்களை பேசணும். நேயர்களுடைய பல கேள்விகளுக்கு தகுந்த ஆலோசனைகளும் வழங்கினீங்க, அதற்கான தீர்வையும் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நியூஸ் ஜே சார்பாக நன்றி. நன்றி.